நாலும் பிள்ளைகள் நாலும் பொம்பளை பிள்ளைகள். நாலும் பொம்பளை பிள்ளைகள். எத்தனை வயசு? ஹலோ மச்சான், இது எந்த ஊரண்டு தெரியுமா? நம்மட பொடியன கேப்பமே. களுவாஞ்சூடியாம், சூரியபுரமாம். ஏரியா கேட்கும் சொல்லி விட்டுருக்கல அவனை. சூரியபுரமாம். எங்கத்தைய உதவியாம் இது? இது ஆஸ்திரேலியா உதவியாம். அவர் நாட்டுல என்ன இடமா? மட்டக்களப்பாம். மட்டக்களப்பு எந்த ஏரியாவா? சக்கிரியாலயனாம். சக்கிரியாலயமாம். லேன் மாமங்க ஏரியாவில் இருக்கு மச்சான். ஆமாம். அவங்கட உதவி வந்து என்னவாம்? கோழி கூடும் கோழி குஞ்சும் கொடுத்திருக்காராம். கோழியும் கொடுத்திருக்காராம். கோழி குஞ்சு இல்ல, முட்டை விடுற கோழியா? முட்டை விடுற கோழி கொடுத்திருக்காராம். அது கிட்டத்தட்ட எவ்வளவு ஆண்டு தெரியுமா? 50,000 ரூபாயா? 50,000 ரூபாயா? அடுத்த குடும்பத்துல கோழியை பாரு மச்சான், படுக்கையில கிடக்காம். அது ஏற்பாடு பண்ணணும் இந்த குடும்பத்துக்கு தான் மச்சான். பாருங்க, ஆனா வீட்டை பார்த்தா இது செய்யக்கூடாது. அவங்க வந்து தனிப்பட்டமா இருக்காங்க. 4 பொம்பளை பிள்ளைகள். அவங்கட அவரும் இல்ல, கிட்ட பிரிஞ்சு போயாம். பிரிஞ்சு போயா? பொம்பளை பிள்ளையா? 3 புள்ள சத்தியில படிக்குதாம். ஒரு புள்ள வீட்டை இருக்குதாம். மெரி பண்ற வயதுல இருக்குதாம். அது சரி. அதுக்காண்டி இந்த இறங்கப்பட்ட உறவுகள் சந்தோஷமா எந்த ஒரு உதவியா இருந்தாலும் இந்த குடும்பத்தை சந்தோஷமா செய்யணும் சொல்லி நாங்க மிக தாழ்மையுடன் நன்றியாக கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்றாங்க. அவங்கள வச்சு வீடியோ எடுப்போமா? அவங்களோட நிலைமையை கேட்போம். சரியா மச்சான், வாங்கலாம் போய் அந்த கோழி கூட்டுக்கிட்ட நின்று பேட்டி எடுப்போம். சரியா, அவங்களோட கஷ்டத்துக்களை சொல்லுவாங்க. சரி மச்சான், இங்க வரப்பையில வாங்க போய் கேட்டுப்போம். மச்சான், என்னன்னு சொன்னா, இது வந்து ஆஸ்திரேலியா இருந்து 2 வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்பங்களுக்கு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு அவங்களோட அவரும் இல்லை. அப்படியா நாக்களுக்கு அவர் ஆஸ்திரேலியா இருக்கிறவர், அவர் பேர் சொல்லணும் நடிச்சார். இந்த மாதிரி குடும்பங்களுக்கு 2 கோழி கூடு ஏற்பாடு பண்ணிச்சார் மச்சான். கோழி கூடு மட்டும் இல்லை, 15 கோழி, கன்னி கோழி, முட்டை விடக்கூடிய மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு தீனும், 2 தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு தீன் வைக்கக்கூடிய மாதிரி டப்பா வாங்கி இந்த குடும்பத்துக்கும் தெரிவு செஞ்சு நம்மளோட ஏரியாவில் இருக்கிற பொடியன்கள் இந்த மாதிரி குடும்பம் 2 செலக்ட் பண்ணி தந்துச்சாங்க மச்சான். மற்ற குடும்பம் அங்கால இருக்கு. இப்போ இந்த அக்காட குடும்பத்தில் நிலைமையை கேட்போம், உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். சரியா, இது வந்து ஆஸ்திரேலியா. அவங்களோட பேர் சொல்லுவேன்னு சொல்லிச்சாரு. இப்போ மட்டக்களப்புலாம் அடிச்சா டவுனில். அவங்களோட இடம் வந்து சக்தியாலயன். அவங்களோட ஏரியாவோட பேரை தான் சொல்லிச்சாரு, பேர் சொல்லுவேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்துச்சாங்க வாழ்வாகிறது கேட்ட மாதிரி. இங்கே அவருக்கு இன்னும் சொல்ல விருப்பமாட்டா? சொல்லலாம். நான் வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். கஷ்டம் தானே, 4 பொம்பளை பிள்ளைகள். ஆனால் அவரும் விட்டுட்டு போயிட்டார். அதில் நான் என் பிள்ளைகளுக்கு நான் தான் கஷ்டப்பட்டு சாப்பாடு விடுக்குறேன். எனக்கு ஒரு தருமை உதவி இல்லை. ஆனால் என் பிள்ளைனாலே நான் தான் பார்க்குறேன். 2 பிள்ளைய சத்துக்கத்தில் விட்டுருக்கேன். நான் மற்ற 2 21 வயது ஒரு ஆளுக்கு. அவைக்கு என்ன இதே இல்லை. நான் அவை சின்ன பிள்ளை, இப்போ கல்யாணம் கட்டுற வயது தான் அவைக்கு. ஆனால் நான் வீட்டு வேலை செஞ்சேன். 4 மணி 4:30க்கு போகிறேன். 4:30க்கு போய் இப்படியும் 7 மணி அப்படி தான் பாருண்ணா இது வீட்டு வேலைக்கு போனேன். ஆனால் கஷ்டத்தில் நான் இப்படி எல்லாம் எனக்கு நீங்கள் செஞ்சதே கோடி கூடலாம் வேண்டுது. எனக்கு நன்றி. அதை நான் வேறொன்றும் நான் இது இல்லை. நீங்கள் எனக்கு வேண்டி தந்ததே பெரிய விஷயம். இந்த கடைசி பிள்ளை கோட்சாலை கொண்டு சேர்த்து வச்சவைய அதால தேவையில்லைன்ட்டு நான் இந்த பிள்ளைய 4 பிள்ளைய நான் தான் வளர்க்குறேன். 4 பொம்பளை பிள்ளைய. எத்தனை வயசு? ஒரு ஆளுக்கு 21 வயது, ஒரு ஆளுக்கு 17 வயது, மற்ற ஆளுக்கு 12 வயது, மற்ற ஆளுக்கு 8 வயது. 8 வயது. 4 பொம்பளை பிள்ளைங்க வீட்டு வேலைக்கு போய் தான் நான் பார்க்குறேன். இந்த பிள்ளையில வேற ஒரு தடவை எனக்கு உதவி செய்கிறேன். நீங்க தந்தது எனக்கு நல்ல நன்றி. ஏதும் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் பார்ப்பாங்க அந்த வீடியோ நான் போடுவேன் தானே. ஏதும் உங்களுக்கு அந்த 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி உதவிகள் தேவையா கேட்கலாம். நல்ல உள்ளங்கள் இருக்கு. எனக்கு நான் கஷ்டம் இதுதான். வீட்டு வேலைக்கு போய் தான் நாங்கள் சாப்பிட்றேன். எனக்கு ஒரு தடவை செய்கிறல்ல. என் பிள்ளைகளுக்கு நான் தான் உழைச்சி கொடுக்குறேன். எனக்கு வேற ஒரு உழைச்சி தரேன். நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றேன். வேற உதவி இல்லை எனக்கு. என் பிள்ளை நாளே நான் தான் பார்க்குறேன். நான் தான் வீட்டு வேலைக்கு போய் தான் சாப்பிட்றேன். ஒரு என்ன பார்க்குறேன். அதில் நீங்கள் தந்தது எனக்கு நல்ல விஷயம். நீங்கள் நன்றி. நான் அந்த 4 பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் படிக்குது? 3 பிள்ளைகள் படிக்காங்க. 3 பிள்ளைகள் படிக்கல. அப்போ அவங்களோட டியூஷனுக்கு எல்லாம் என்ன மாதிரி? டியூஷனுக்கு இந்த இதால் கஷ்டத்தில் போக்காட்டுறல. நான் போக்காட்டுறதுக்கு வழி இல்லாதால நான் போக்காட்டுறல. ஏன் உங்களுக்கு கஷ்டம்? உங்களுக்கு டியூஷன் 3 பிள்ளைகளையும் போக்காட்டுறா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ தேவைப்படும்? கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா படி செய்கிறாங்க. வகுப்பு வைக்கிற கிளாஸ் வைக்கிறவிய பிள்ளைகளுக்கு. அப்போ அதால் பிள்ளைய போக்காட்டுறல. அதில் நான் வீட்டில் வச்சு இன்கம்மா நம்ம உழைச்சா தான் காசு செஞ்சு வச்சு நான் போனால் தான் காசு செஞ்ச பிள்ளைகள் ஒரு எனக்கு காரில்லை. 4 பொம்பளை பிள்ளைகள். அதால் நான் நீங்கள் தந்த பெரிய நன்றி. அப்போ டியூஷனுக்கு அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு வேலை சம்பளம் தராங்க? வீட்டு வேலையில்
ஒரு நாளைக்கு ஒரு மாசம் 20,000 தாராங்க. அப்படித்தான் தாரு. அந்த மாசம் முடியாது, அந்த சம்பளத்தை வேண்டி எடுக்கணும். டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம் என்ன? ஸ்கூலுக்கு மட்டும் தான் போறேன். நல்லா படிக்குங்களா? படிக்காங்க, பிரச்சனை இல்லை. இப்போ டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணா பிள்ளைகளை அனுப்புவில்லை எனக்கு. இப்போ நல்ல உள்ளங்கள் 6வது செய்தாங்கன்னு சொன்னா பிள்ளை அவ கடைசாத்த நான் அனுப்புறேன் இங்க வகுப்பு இது சொல்லி போக்காட்டுறாவ அதை ஏலாட்டுட்டாவ. அதில் காசு மதுக்கும் 1000 ரூபாய் அப்படிதான் கொடுத்து அந்த மாரியம்மன் கோயிலுக்கு அதுவும் காசு இது இல்லைன்றோட நான் நித்தாட்டின பிள்ளை நான் போயிட்டேன். இங்கே சாப்பிடுறேன் வேற இப்படி கஷ்டமாயில. அதுக்கும் சுனாமியால வீடு வந்தது. நான் வீடு சுனாமியால என்ன வீடு வந்தது. அதான் நீ பார்த்த நீங்க எப்படி தனிமையில இருக்கக்குள்ள இந்த பெரிய வீடு அப்படிடாப்பா நீங்க எனக்கு நாங்க கட்டல எங்க சுனாமியால அந்த வீடு தந்தது. அது சரி. அப்ப மத்த பிள்ளைகள் 3க்கும் கஷ்டம். இந்த வளவு இந்த வளவு தான் எனக்கு இருக்கு. இந்த 2 பிள்ளைகள் வளவு உண்டு வீடு கட்ட ஒண்ணு. அதுல எனக்கு இந்த இது மட்டும்தான் இது மட்டும்தான். 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடு இல்லை. என்ன செய்யற மச்சான் இப்படி 4 பொம்பளை பிள்ளைண்ணே 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு மச்சான் இந்த வீடு சுனாமியால கொடுத்தோன்னு சொன்னா மற்ற 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி இவங்க வாழ போறாங்கன்னு தெரியல மச்சான். இப்படியான ஆக்களுக்கு தான் இந்த மாதிரி வாழ்வாகிறதுக்கு கோழி கூடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. என்னமோ தெரியல மச்சான். அந்த குடும்பத்துக்கும் நீங்களும் நல்ல உள்ளங்கள் பார்த்து இந்த ஊர் ஏரியா பொடியனெல்லாம் மச்சான் இந்த மாதிரி இடத்த ஒன்று செட் பண்ணி தந்தவிய சரியான கஷ்டத்தில் போகுது. உங்கள் வீட்டு வேலைக்கு தான் போய் அந்த பிள்ளைகள்னாலையும் பார்த்து கொள்கிறாங்க. நல்ல உள்ளங்கள் 6வது உங்களோட குடும்பத்தை பார்த்து வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். வீடியோ ஷேர் பண்ண தான் 6வது நல்ல உள்ளங்கள் உங்களோட வீடியோ பார்த்து ஏதாவது உதவிகளை முன் வருவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி படிப்பு 3 இயர் படிக்காங்கண்ணே. இந்த 3 இயருக்கும் இந்த டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி 6வது முன் வந்து செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மச்சான். இன்னும் என்ன கதைக்கணுமா இல்லைண்ணே? அவ்வளோ போதுங்கண்ணே. நன்றிண்ணே. அவர் உதவி செஞ்சவருக்கு அவர் பேரும் சொல்லல. பெரிய ஒரு நன்றி மச்சான். அதுக்கிடையில நம்ம இந்த கோழியை கொஞ்சம் காட்டுவோமாங்க. இதில் பாருங்க இத்தனை கிட்டத்தட்ட 15 கோழி இருக்கு மச்சான். இதில் வந்து 12 கன்னி கோழியும் மற்ற 3 சாவலும் இருக்கு சரியா. 3 சாவலும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு தீன் டப்பாவெல்லாம் வச்சிருக்கு சார். பாருங்க வெளியால் கூட காட்ட போனால் வேறு வேறு பெரிய கூடு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தீனம் வாங்கி கொண்டு கொடுத்துருக்கு சரியா மச்சான். இப்படி தான் அடுத்த கட்டம் பார்ப்போம். சரி நான் இந்த ஏற்பாடு பண்ணி 6வது இந்த உதவியல் முன் வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்து உதவி செஞ்சா கொண்டு சாரன் சரியா. கும்பிடக்கூடாது உறவுகள் பிறகு கும்பிடாங்க. அது நன்றி ஒன்றா போதும் சரியா. கும்பிடக்கூடாது. அது வீடியோ பார்த்து 6வது முன் வந்து செஞ்சா நல்லதா. நீங்கள் ஏன்டா எல்லாரும் பார்ப்பாங்க இந்த பெரிய வீட்டுக்காராக்களுக்கு ஏன்டாப்பா செய்கிறாங்கன்னா உள் விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். நான் போய் தண்டு பிள்ளைகள் சாப்பாடு ஒரு தடவை எனக்கு தெரியும். நான் வீட்டு வேலையை போய் தான் சோறு கொடுக்குறேன். ஆக்களுக்கே தெரியும் நான் கஷ்டப்படுறது எல்லாருக்கும் தெரியும். ஆக்கள் எல்லாருக்கும் அந்த பொடியனு முழு பேரும் பிடிப்பாங்க என்ன பத்தி. நான் கஷ்டப்படுறேன் எந்த பிள்ளையில நான் அங்கே அந்த வீட்டுக்கு கூட போக காட்டேன். நான் இந்த கஷ்டப்பட்டுதான் 2 பிள்ளை 4 பிள்ளையும் சோறு கொடுத்தேன். ஒரு தடவை எனக்கு உதவி நான் தான் போறேன் வேலைக்கு. இப்படியே 4 மணி அப்படி போறேன். ஆஸ்திரேலியா நம்மட அவருக்கு மச்சானுன்னா அவரை பொதுவாக நான் மச்சான் தான் சொல்கிறேன். அவங்களோட இடம் வந்து சக்தியாளன். உங்களோட வாழ்த்துக்கள் மச்சான். இந்த மாதிரி இந்த வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிங்க. ஆனால் தனிப்பட்ட மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவரும் இல்லை. அப்படியான குடும்பத்துக்கு தான் நான் இந்த கோழி கூடு கோழி எல்லாம் சாப்பாடு வகையானது டப்பாலாம் கொடுத்துருக்கேன். பெரிய ஒரு நன்றி மச்சான். இந்த மாதிரி குடும்பங்களுக்கு நல்ல நல்ல விசேஷங்கள் வந்தாலும் உங்களோட என்னென்னு சொன்னால் 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு யாராவது முன் வந்து இந்த மாதிரி உதவியை செஞ்ச மாதிரி தான் ஷேர் பண்ணுங்க சரியா மச்சான். ஷேர் பண்ண தான் உங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும். வாரம் மச்சான் நம்மளோட யூடியூப் சேனலையும் கொஞ்சம் இந்த கலவை மச்சான் அதையும் ஃபாலோ பண்ணுங்க மச்சான். பெரிய ஒரு உதவியாக இருக்கும். உதவிக்கு கேட்குறேன் மச்சான். பாருண்ணா